இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனோவா கிறிஸ்டா. இந்த இனோவா கிறிஸ்டா என்ன அப்டேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்தா வந்திருக்காரு. நம்ம இடையில ஆடியோ பண்ணணும், ஆல்ரெடி வெளியே கொடுத்து பண்ணார். என்ன வண்டி பண்ணியிருந்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணியிருந்தார். அண்ணன் தான் வண்டி கொடுத்துருந்தாரு, வெளியே கொடுத்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்மகிட்ட யூடியூப் சேனலில் பார்த்ததுக்கப்புறம் ஆடியோ வந்து பார்த்ததுக்கப்புறம் சரி நமக்கு ஒரு ஆடியோ பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம டாப் அண்ட் மாலா போல் பிட் பை பிட்டாக போகிற மாதிரி தான் நம்ம ஆடியோ பண்ணியிருக்கிறதுல. நெக்ஸ்ட் அப்டேட் கட்டாயம் இருக்குது இந்த வண்டியில். இந்த வண்டியில் என்ன இப்போ ஆடியோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஹெட்யூண்ட் அந்த ஒரிஜினல் ஹெட்யூண்ட் ரிமூவ் பண்ணி ஹைப்பர்சோனிக்கில் லேட்டஸ்ட்டாக வர அல்ட்ரா அப்படிங்கிற 618 அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஒரு மாட்டியிருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிசன் 165 அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டும், ஆடிசன் கோஎக்சல், அது இல்லாமல் ஜெர்மன் கண்ட ஹீலிக்ஸ் D4 4 சேனல் லேம்ப். சப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 சப்பு கொடுத்துருக்கோம். லக்கேஜ் வச்சா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது, லக்கேஜ் வைக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சப்பு ஒரு சின்னதாக 15 மாடி இருக்கும். கம்ப்யூட்டர் ஒர்க் முடிஞ்சது. டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டெக்ஸ் கேலினம் அப்படிங்கிற ஒரு டேமிங் பண்ணியிருக்கோம். இதில் ஹெட்லைட் பவரும் த்ரோ அந்தளவுக்கு பவர் எனக்கு பத்தலை. பவர் என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. இதில் அசூம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கிட் மாட்டி இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி பம்பர்லாம் கொஞ்சம் தள்ளி வெளியே உடஞ்சி வந்தது. இது நம்ம ரீவொர்க் பண்ணியிருக்கோம். அண்ணன் வந்ததுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போட்டோன்னு சொல்லி நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சது. இப்போ ஆடியோ அண்ணன் டெமோ கேட்டிருக்காரு, என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கேட்டுருவோம். கேட்டு ஹாப்பி வெளியே அனுப்பிடலாம். அதுக்கு முன்னாடி இவர் எங்கேருந்து வந்திருக்கார், இவர் பேர் என்ன அப்படிங்கிறது சொன்ன சொல்லுவார். ஆனால் நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்து வந்தாங்கிறீங்க. வந்ததுக்கப்புறம் எந்த வண்டி நம்மளோட டெமோ பார்த்தீங்க? ரீல்ஸில் வரும்போது ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு உங்களை. ரீல்ஸ் ஃபேஸ்புக் அதில் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்து நம்மளோட வெப்சைட்டில் பார்க்கும்போது அதிலிருந்து நீங்கள் போட்டு அந்த வீடியோஸில் பண்ண ஆடியோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் இங்கே தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணதில் நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப நல்லாவும் ரொம்ப ரொம்ப அது எப்படி சொல்கிறது தெரில, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டடாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் வேலூர்லேருந்து வந்திருக்கோம். ஒரு மன திருப்தியோடு போகிறேன். நான் இங்கே வந்து இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்குன்றது நான் எதிர்பார்க்கல. வந்ததில் ரொம்ப மன திருப்தியோடு போகிறேன். அந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட டோர் டேம்பிங் பண்ணது அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்னோட அது எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹையர் எண்டில் எப்படி இருக்குமோ அது போல் ஒரு எஃபெக்ட் இதை நான் பார்த்ததில்ல. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்ஸ் ஃபார் Decors. ஓகே அண்ணன் என்ன சொன்னாங்க, நம்ம கஸ்டமர் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வரவங்க வந்து எப்போயுமே வந்து ஒரு கஸ்டமர் வருவாங்க, போகும்போது ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருப்பாங்க. நம்மகிட்ட வந்து ரொம்ப ஹாப்பியான போகிறாரு, நமக்கு திருப்தியாக இருக்குது. ஏன்னா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரவங்க பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டாக தான் நம்மகிட்ட வந்து போகிறாங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ கேட்டதுக்கப்புறம் மதியானம் ஆடியோ பண்ண பக்கத்தில் ஒரு பலினோ ஹைரஸ் ஆடியோ மாட்டிகிட்டு இருந்தோம். அது ஒரு ஆடியோ கேட்டார். அந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து ஆடியோ அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐபிஐ கொடுத்துருக்காரு. அப்டேட் பண்ணி தான் ஆகணும் இது. ஏன்னா அதனோட எஃபெக்டை பார்க்கும்போது அடுத்த அப்டேட் கேட்டிருக்கேன். கூடிய விரைவில் அதையும் நான் பண்ணிவிடுவேன். இதை பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ஒரு டெமோ ஒன்று பார்த்துடலாம். டெமோ பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். பாய் டெமோ காட்டியிருப்பாரு. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் அப்டேட் இந்த வண்டி கட்டாயம் இருக்குது. ஒரு 3 வேலை ஒரு ஆக்டிவ் செட்டப் கம்ப்ளீட்டாக ஒரு ஆடியோ அப்டேட் இருக்குது கட்டாயமாக. நான் சொல்லுவேன், அண்ணனே கட்டாயம் பண்ணி ஆகணும்னு நிற்கிறாரு. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் இந்த வண்டி கட்டாயமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்து அனைத்து ஆரம்பங்களுக்கும் தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற அனைக்கும் புதிய நண்பர்களுக்கும் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா சேனலையும் பாருங்கள். நம்ம வீடியோ என்ன அப்டேட் பண்ணது தெரியும். இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வண்டியில் இருக்குது. கட்டாயமாக நாளைக்கு உங்களுக்கு ரீல்ஸும் போடுறேன். இந்த வண்டியோட இதுக்கு உங்களுக்கு கஸ்டமர் ஹாப்பியாக இருக்கார். ஓகேண்ணா, ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ பாய். அண்ணா ஹாப்பி கிளம்பிட்டாரு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பவர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஹைவேம் தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஹைட்ல அந்த எல்லோ கிருஷ்ணன் இருக்கும்போது நம்ம ஹைவேக்கு நல்லாயிருக்கும், டிரைவிங் நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் போடும்போது உங்களுக்கு மிஸ்ட் அந்தளவுக்கு இறங்காது, டிரைவிங் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஆடியோ டெமோ பார்த்துடலாம். இது பாருங்கள் ஹெட்லைட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஒரு ஆடியோன்னு பார்த்துடலாம்.
சுட்டு விடியால் சுட்டீக முத்தாடும் ஆசை முத்தி போக. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஒரு ஆடியோ பார்த்தோம். ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. இது டேம்பிங் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு கிளாரிட்டி, அந்த வெளியிலேருந்து நாய்ஸ் எதுவுமே வராதால கிளாரிட்டி வந்து கிளியராக இருக்குது. வாய்ஸ் கிளியரு, வாய்ஸ் மியூசிக், அந்த ட்ராக் பிரியுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே உள்ள உட்காந்து கேட்கும் போது தான் அதனோட எஃபெக்டே தெரியுது. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ டிரைவிங் நான் வண்டி எடுத்தேன்னா சாங்ஸ்லாம் என்னால் வண்டியை ஓட்ட முடியாது. அது இப்போ இதை கேட்டதுக்கப்புறம் ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டினா கூட ஒரு கஷ்டமே தெரியாது இந்த வண்டியில். அந்த அளவுக்கு ஒரு நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு ஆரம். குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இங்கே வந்து நான் இங்கே கூட இருந்ததா கிட்ட இருந்ததா எல்லாமே பண்ணேன். நான் எங்கேயுமே போகல, கூட இருந்து எல்லாமே பார்த்து ஒன்று பார்த்து பண்ணோம். இங்கே இருந்த ஒர்க்கர்ஸும் சரி, ஐயாவும் சரி, எல்லாருமே சரி உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இதை நான் சொல்கிறத விட நீங்கள் எல்லாமே வந்து இங்கே பண்ணுங்கள், அப்போ தெரியும் அதனோட எஃபெக்ட். நான் வீடியோ பேச வேண்டியது இல்லைன்னா எல்லாமே பேசிட்டாரு. ஏன்னா வந்து அவர் ஃபுல் ஹாப்பியாக இருக்கார். ஓகே நண்பர்களே, நீங்கள் இதேமாதிரி வண்டி அவுட்டில் வெளியே ஆடியோ பண்ணியிருப்பீங்க. சில சமயங்களில் ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க, நல்லா ப்ராசர் போட்டு ஆடியோ பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆம்ப் போட்டு ஆடியோ பண்ண மாட்டாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கட்டாயம் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் சந்திப்போம். ஆரம்பிட்டேன் சார். தேங்க்யூ. அண்ணனோட வேலூர் கிளம்பணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹாய் வாஸ் திஸ் இஸ் Afridi from Enquiries. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிறிஸ்டா வண்டிக்கு ஆடியோ பண்ணியிருக்கோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியை பற்றி முன்னாடி நம்ம நாசர் பாய் எல்லாமே ஒரு டெமோ எல்லாமே கொடுத்துருப்பாரு. ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்சோனிக்கில் அல்ட்ராசிஸ்டம் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்பில்ட் மெமரி, ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, வயர்ட் அண்ட் வயர்லெஸ் ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகும் உங்களுக்கு. தென் இதில் பார்த்தீங்கன்னா சிம் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபையில் டேரெக்டாக நீங்கள் சிம்மே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த சிஸ்டமில். தென் இதில் யூஸ் பண்ணிக்க ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன் APK 165 அண்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன் கோஆக்ஸில் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெலிக்ஸ் D4ங்கிற ஆம்பிளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு 4 சேனலுமே பார்த்தீங்கன்னா அந்த சப்போட கண்ட்ரோல், இதை வந்து 2 சேனல் கண்ட்ரோல் பண்ணி இந்த கெயின் கண்ட்ரோல் வராது எந்த ஆம்பிளையுமே. இந்த ஒரு ஆம்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும், கெயின் கண்ட்ரோலோடு வரும். ஐ மீன் ஒரு 5 சேனல் ஆம்பில் வந்துருக்கும். ஒரு 4 சேனல் ஆம்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்பில் தான் இருக்கும் உங்களுக்கு. கெயின் கண்ட்ரோலோடு வந்துடும். சப்புக்கும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிக்கரில் 10 inch சப்வூஃபர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா டேம்பிங் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஆர்டெக்ஸ் கேலியம் சீரிஸில் இந்த வண்டி வந்து நம்ம 4 டோர் டிக்கி டேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து ஒரு பேஸ் சட்டோக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி போயிருந்தார், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போனார். இதோட பட்ஜெட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். See you next video மக்களே. Until then, see you. Bye. This is Afridi from Enquiries.